நான் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறவனும் இல்லை, எந்த மதத்தை பின்பற்றுகிறவனும் இல்லை. CAA சட்டம் வந்த போது அதை எரித்து வழக்கு தொடுக்கப்பட்டதில் என் பெயரும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்றென்றும் திமுகவுக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் உண்மை. நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. 26இல் 200 எழுதுவோம் புதிய வரலாறு. உரையாற்றி சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த விழாவிற்கான அழைப்பிதழை ஐயா முஜிப் ரஹ்மான் அவர்கள் எனக்கு அனுப்பிய போது எனக்கு வியப்பாக இருந்தது. 1, 2, 3, 4 அமைச்சர்களின் பெயர் இருந்தது. ஒருவேளை கீழக்கரையில் அமைச்சரவை கூட்டம் நடக்கிறதோ என்று நான் கருதினேன். வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது இது வெறும் அமைச்சரவை கூட்டம் இல்லை, ஒரு மாநாடும் நடக்கிறது என்பதாக நான் எண்ணுகிறேன். இதில் எனக்கு ஒரு செய்தி உண்மையாக வியப்பாக இருக்கிறது. உங்களை பாராட்டுவதற்காகவோ அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ இதனை நான் சொல்லவில்லை. இந்த அரங்கில் பெண்களும் ஆண்களுமாக 2000 பேர் ஏறத்தாழ அமர்ந்திருக்கிறீர்கள். 10:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கிற்று. 3 மணி நேரம் முடிவடைய போகிறது. 3 மணி நேரம் 2000 பேர் ஒரு அரங்கில் அசையாமல் அமர்ந்திருக்கிற காட்சியை நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரியும், என்னுடைய பேச்சை கேட்பதற்காக இல்லை, ஓர் அரங்கிற்கு வந்திருக்கிறோம் என்றால் முடிகிற வரைக்கும் இருக்க வேண்டும் என்கிற ஒழுங்குதான் இதற்கு பின்புலத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த ஒழுங்கை எண்ணி வியக்கிறேன். அதுதான் பெரிய செய்தி. இன்றைக்கு மத நல்லிணக்கம் பற்றி பேசலாம் என்கிற எண்ணத்தோடு வந்தேன். எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் மத நல்லிணக்கம் பற்றி பேச வேண்டும்? அவரவர் நம்பிக்கையில் வாழ்வதில் என்ன சிக்கல்? நான் உங்களை பார்த்ததற்காக, நீங்கள் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்பதற்காக, நான் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவன் என்று நான் சொல்லவும் மாட்டேன். சொன்னால் நீங்கள் நம்பவும் மாட்டீர்கள். நான் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறவனும் இல்லை, எந்த மதத்தை பின்பற்றுகிறவனும் இல்லை. ஆனால் நாம் மதத்தை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பது வேறு. ஒரு மதம் சார்ந்த நண்பர்களுக்கு சிக்கல் வருகிற போது அவர்களின் ஜனநாயக உரிமைக்காக நான் நின்றேன், எப்போதும் நிற்பேன். அதில் மாற்றமில்லை. உங்களின் மதத்திற்காக அல்ல. எப்போது நின்றாய்? மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2005 மார்ச் மாதம் மன்மோகன் சிங், நேற்றைக்கு முன்தினம் மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது ராஜேந்திர சச்சால் என்கிற நீதிபதியின் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவின் அறிக்கை 2006 நவம்பரிலே வெளிவந்தது. அந்த அறிக்கையை படித்த போதுதான் உண்மையாக சொல்லுகிறேன் நண்பர்களே, தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் பல மாநிலங்களில் குறைவாக கல்வி கற்றவர்களாக வறுமையிலே இருக்கிறவர்களாக இருந்தது. ஏறத்தாழ 10-12 ஊர்களில் அந்த சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே, அதுவும் இஸ்லாமியர்களிடத்திலே மட்டுமல்ல பொது மக்களிடத்திலும் அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். CAA சட்டம் வந்த போது அதை எரித்து வழக்கு தொடுக்கப்பட்டதில் என் பெயரும் இருக்கிறது. நண்பர் தமீம் அன்சாரி அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். நானும் தமீம் அன்சாரியும் நடிகர் கருணாசும் இன்னும் பலரும் சேர்ந்து அந்த வழக்கு நெடுநாள் நடந்து கொண்டே இருந்தது. இப்போது என்னை கூப்பிடவில்லை, என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. உங்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக என்றைக்கும் எப்போதும் நான் உங்களோடு நிற்பேன் என்பதல்ல, நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்போம் என்பதை இந்த மேடையில் தெரிவிக்கிறேன். திமுக உங்களுக்கு பெரிய அரணாக இருக்கிறது என்று மருத்துவர் எழிலன் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லோருமே சொன்னார்கள். உண்மைதான். இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறேன். திமுக இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அரணாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்லாமியர்கள் என்றென்றும் திமுகவுக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் உண்மை. தேர்தலில் எதிரிகள் உங்கள் வாக்குகளை கண்டுதான் அஞ்சுகிறார்கள். இஸ்லாமியர் வாக்குகள் ஏறத்தாழ இந்த பக்கமாக விழுந்து விடுகிறது என்று நினைக்கிறார்கள். அதில் உண்மையும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி நான் பேச வந்த 2 நிகழ்வுகள்
மத நல்லிணக்கம் என்பது இந்தியாவில் எப்போது தேவைப்பட்டது? ஏன் ஒன்றாகத்தானே இருந்தோம்? எப்போது வரையில்? கிலாஃபத் இயக்கம் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். 1919 22 வரைக்கும் துருக்கியில் நடைபெற்ற நிகழ்வுகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அலி சகோதரர்கள் கிலாஃபத் இயக்கத்தை நடத்திய போது காந்தியார் முழுமையான ஆதரவை கொடுத்தார். இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்கிற எந்த வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒருங்கிணைந்துதான் கிலாஃபத் மூவ்மெண்ட் இந்த இந்திய மண்ணில் நடைபெற்றது. எங்கே, எப்போது அது பிறண்டது? 1925 ஓர் இயக்கம் உருவாயிற்றே, அப்போது கூட இல்லை. எப்போது என்பதற்கு மிகச் சரியான ஒரு சான்றினை தருகிறேன். EPW என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கிற இதழில் 22/1/2000, நான் தேதி சொல்லுவதற்கு காரணம் அந்த ஏடு இணைய வழியில இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். 2000ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்திருக்கிற எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கிற ஏட்டில் மார்சியா காசலோனி என்கிற ஒரு இத்தாலிய ஆய்வாளர் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறார். இந்தியாவின் வரலாறு புரண்டு படுத்த இடம் அதுதான் என்கிறார், தேதியோடு சொல்லுகிறார். அந்த தேதி 1931ஆவது ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவின் வரலாறு இத்தாலியிலே மாற்றப்பட்டது. குறித்துக் கொள்ளுங்கள். 1931ஆம் ஆண்டு இந்தியாவின் வரலாற்றை இத்தாலியிலே 2 பேர் பேசி அமர்ந்து மாற்றினார்கள். ஒருவரின் பெயர் முசோலினி, இன்னொருவரின் பெயர் பிஎஸ் மூஞ்சே. பிஎஸ் மூஞ்சே முசோலினியை சந்திக்கிறார். எங்களுக்கு இந்து மதத்தை காப்பதற்கு ஒரு இராணுவமயமான அரசியல் வேண்டும் என்று கேட்கிறார். எங்கே மத நல்லிணக்கம் தேவைப்படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே இராணுவ மயமாக்குதல் என்கிற அடிப்படை அந்த நாளில் அந்த இடத்தில் அங்கே முசோலினியினுடைய ஆட்சி கட்டிலில் உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு மத நம்பிக்கையையும் நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கருத்தை தடியால் எதிர்கொள்ளுங்கள் என்கிற பாசிசத்தின் விதை விழுந்த நாள் அது இன்று வரையில் தொடர்கிறது. இன்றைக்கு அந்த தடி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கான வலிமை குறைவாக இருக்கிறது. எப்போது கூடுகிறதோ சிக்கல் வரும். இங்கே நம்முடைய நெல்லை ஜெயந்தா அவர்கள் சின்ன அண்ணாமலை பற்றி விரிவாக பேசினார். இப்போது சின்னத்தனமான அண்ணாமலைகள் வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம். நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்தும் இருக்கின்றன. மதத்தின் அடிப்படையிலேயே ஒரு தேர்ச்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் கீழே தள்ளப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் என்பதற்கு இன்னொரு நிகழ்வை எடுத்து காட்டுகிறேன். ஒன்று 1931 மார்ச் 19 இத்தாலியிலே நடைபெற்றது. இரண்டாவது இந்தியாவிலே நடைபெற்ற இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு மும்பை என்று வழங்கப்படுகிற அன்றைய பம்பாய் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றது. அப்போது பிஜேபி இல்லை. காங்கிரசுக்குள்ளே எல்லா விதமானவர்களும் இருந்தார்கள். காங்கிரசுக்குள்ளே பகுத்தறிவாளர்கள் இருந்தார்கள், மத நம்பிக்கை உடையவர்கள் இருந்தார்கள், கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இந்துத்துவ கொள்கையை இராணுவமயமாக்க வேண்டும் என்று கருதியவர்கள் மூஞ்சையை போல காங்கிரசிலும் இருந்தார்கள். அன்றைக்கு மராத்திய மாநிலத்திலே தேர்தல் நடைபெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றது. யாருக்கு முதலமைச்சர் பதவி? அப்போது அதற்கு பிரீமியர் என்று பெயர். 37 பிரதமர் என்று அன்றைக்கு பெயர். அந்த பிரீமியர் யார் என்பதை காந்தியார் முன்மொழிந்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பெயர் நாரிமன் என்பது. சரியாக முழுமையாக சொல்ல வேண்டுமானால் குர்ஷித் நாரிமன் என்று அவருடைய பெயர். நாரிமன் என்கிற பெயரை நம்மில் சிலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். மும்பையிலே இருக்கிற நண்பர்களை கேளுங்கள். நாரிமன் பாயிண்ட் என்று அங்கே ஒன்று உண்டு. அந்த நாரிமன் பாயிண்ட் என்பதே இவருடைய பெயரில் தான் இருக்கிறது.
அந்த நாரிமன் கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைக்கிறவர், காந்தியாரின் அன்பை பெற்றவர். கவனிக்க வேண்டும், அன்றைக்கு காந்தியார் தான் காங்கிரஸ் கட்சியின் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்திலே இருந்தார். 37 காந்தியாரின் ஆதரவை பெற்றவர், நேருவினால் முன்மொழிய பெற்றவர். அவருடைய பெயர் ஏற்கப்பட்டு அவர்தான் அடுத்த பிரிமியர் என்று முடிவாகிற தருணத்திலே ராஜேந்திர பிரசாத் எழுந்து நின்றார். அப்போது அவர் குடியரசுத் தலைவர் இல்லை. 37 ராஜேந்திர பிரசாத் எழுந்து நின்று ஒரு செய்தியை சொன்னார். நாரிமன் கட்சிக்கு உழைத்திருக்கிறார், தலைமையின் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவராக அவர் இல்லை. எங்கே அந்த மத சிக்கல் அரசியலுக்குள் எப்படி வருகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாரிமன் பெரும்பான்மை மதமான இந்து மதத்தை சேர்ந்தவராக இல்லை. அவரை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்படியானால் நாரிமன் எந்த மதத்தை சேர்ந்தவர்? அவர் பார்சி மதத்தை சார்ந்தவர். ஒரு பார்சியை இந்துக்கள் கூடுதலாக இருக்கிற மராத்திய மாநிலத்தில் எப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று ராஜேந்திர பிரசாத் எழுந்து கேட்டார். வல்லபாய் படேல் அதனை ஆதரித்தார். ராஜேந்திர பிரசாத்துக்கு இவ்வளவுக்கும் மராத்தியத்திலே இல்லை, அவர் பீகாரை சார்ந்தவர். அன்றைக்கு குஜராத் இல்லை, எனவே வல்லபாய் படேல் அதனை ஆதரித்தார். எனவே நீங்கள் பார்சி மதத்தை சார்ந்த நாரிமனை தேர்ந்தெடுக்க கூடாது. எதை கவனிக்க வேண்டும்? அரசியலில் அவர் செல்வாக்கு பெற்றவர், அரசியல் தலைமையின் ஆதரவை பெற்றவர், அந்த கட்சிக்காக தொடர்ந்து உழைத்தவர், சிறைக்கு சென்றவர். எது தடையாக இருந்தது? அவருடைய உழைப்பு பின்தள்ளப்பட்டது, அவருடைய கட்சி விசுவாசம் பின்தள்ளப்பட்டது, அவருடைய தேசப்பற்று பின்தள்ளப்பட்டது, அவருடைய மதம் எது என்பது மட்டுமே முன்வைக்கப்பட்டது. நாரிமன் இல்லை என்று முடிவானதற்கு பிறகு வேறு யார் என்று கேட்டார்கள். ராஜேந்திர பிரசாத்தே இன்னொரு பெயரை முன்மொழிந்தார். பிஜி கெர் என்கிற பிஜி கெர்ரை இந்த மராத்தியத்தின் பிரதமராக்கலாம் என்றார். பிஜி கெர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்ல வேண்டாம், எடுத்து பாருங்கள். முழுக்க இந்துத்துவா கோட்பாடு உடையவர். அவரும் சிறை சென்றிருக்கிறார். ஆனால் 32 தான் காங்கிரசுக்கு வந்திருக்கிறார். வெறும் 5 ஆண்டுகள். நாரிமனுடைய வரலாறு மிக நீண்டது. வெறும் 5 ஆண்டுகள் தான் பிஜி கெர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்திருக்கிறார். பிஜி கெர் இந்துத்துவாவை வலியுறுத்துகிற காங்கிரஸ்காரராக இருக்கிறார். அவர் பெயரை முன்மொழிந்தவுடன் வல்லபாய் படேல் அதை வழிமொழிகிறார். அங்கே இருக்கிறவர்களில் பலர் அது சரிதான், வேறு மதத்தை சேர்ந்தவர் வேண்டாம் என்கிறார்கள். 1937 39 வரைக்கும் தமிழ்நாட்டில் ராஜாஜி பிரதமர் என்கிற பெயரில் முதலமைச்சராக இருந்தாரே, அதே 2 ஆண்டு காலம் மகாராஷ்டிராவில் பிரதமராக இருந்தவர் பிஜி கெர் என்கிற ஒரு இந்துத்துவவாதி. தமிழ்நாட்டிலும் ஒரு இந்துத்துவவாதி, மராத்தியத்திலும் ஒரு இந்துத்துவவாதி. ஏன் தமிழ்நாட்டையும் மராத்தியத்தையும் நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் மத செல்வாக்கு உயர்ந்து நிற்கலாம். ஆனால் ஐயா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் பிறந்த தமிழ்நாட்டிலும் மராத்தியத்திலும் கூட மதத்தின் பெயரால் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதற்காக எடுத்து சொல்லுகிறேன். பெரியோர்களே, அன்பு நிறைந்த தாய்மார்களே, இன்றைக்கு இந்தியாவின் நிலைமை கட்டுக்குள் இருப்பது போல தோன்றலாம். காத்திருக்கிறார்கள். நாம் இணைந்து நிற்க வேண்டிய நேரமும் இடமும் இதுதான். இது வெறும் தேர்தலுக்காக நான் பேசவில்லை. நான் தேர்தல் கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 26இல் 200 எழுதுவோம் புதிய வரலாறு என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், 26இல் 200 எழுதுவோம் புதிய வரலாறு என்பது நான் சார்ந்திருக்கிற, நான் ஆதரிக்கிற கட்சிக்கான முழக்கம். ஆனால் அதனை தாண்டி நீங்கள் திமுகவை ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும், நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த மத நம்பிக்கை உடையவர்களுக்கும் அந்த மத உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஜனநாயகமும் மத நல்லிணக்கமும் இந்த மண்ணில் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், மதங்களை தாண்டி, நம்பிக்கையை தாண்டி வாருங்கள், எல்லோரும் கைகோத்துக் கொள்வோம். இந்த நாட்டை காப்பாற்றுவோம், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவோம், இந்த நாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.